மகர ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமாகவே ஒரு போராட்ட நிலைமை. அதையெல்லாம் மாறி இப்போ குரு பகவான் உங்களை பார்க்க வராரு. ஸோ 12 வருடத்திற்கு முன்னாடி எப்படி குரு 7ஆம் பார்வையில் ஒரு நல்ல நிலைமையை ஒரு உயர்த்தி விட்டாரோ, அது திரும்பவும் இவர்களுக்கு ஒரு காலகட்டம். அதனால் 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாரு. திருமண விஷயத்தில் இருக்கலாம், திருமணம் முறிந்து அடுத்த திருமணத்திற்கு பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா இந்த சித்திரை வருட பிறப்பு பலன்லேயே நம்ம சொன்னோம், இந்த வருடம் 50 வயதுக்காரர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மகர ராசியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு கல்யாணமே வேணாம்ப்பா, முதல் கல்யாணமே எனக்கு பெரிய ஒரு பாடம் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்களுக்கு ஜென்மத்தில் வரப்போகிறாரு. ஸோ குருவும் கேதுவும் சேர்ந்து இருக்கும்போது காதல் திருமணங்கள் நிறையா நடக்கும். ஸோ அருண் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் காதல் திருமணத்தை பற்றி, மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் லிஸ்ட்டு போட்டேன். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி சொந்த வீடு இல்லையா, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் இவங்க முயற்சி செய்யணும். கிரகநிலைகள் என்னதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் இல்லைன்னா பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. இதில் உத்திராடம், திருவோணம், அடுத்தது அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வருவாங்க. பொதுநல சேவைகள் நிறைய ஈடுபடுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நினைவாக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஸோ வீடு வேலை மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொது வேலைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான. கண்டிப்பாம்மா. என்ன பரிகாரம்மா ஏதாவது கண்டிப்பாக சனிக்கிழமையில் நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லெண்ணெய் தானம் பண்ணுறதோ இல்லை அன்னதானம் பண்ணுறதோ இது எல்லாம் உண்டு. சிவன் ஆலயமாக பார்த்து கொடுங்க. அண்டு நிறைய சிவன் கோவில்கள் எல்லாம் பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கோவில்கள் எத்தனையோ இருக்குது, அதையெல்லாம் எடுங்க. ஏன்னா நான் பொது நலத்தை பற்றியும் சொன்னேன். அதனால் ஒரு வேலையாவது விளக்கேற்றுறதுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யலாம். இல்லை இவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு திறமை உண்டு. அதனால் வில்லேஜஸ்க்கு போங்க, நீங்கள் பேசுங்க, கோயில்கள் பராமரிப்பை பற்றி சொல்லுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது தெய்வ பணியில் நிறைய பண்ணலாம். அருமையான விஷயம் அம்மா சொல்லியிருக்காங்க. மகர ராசிக்கு அதாவது வாழ்க்கை சக்கரம் எப்படி கீழே மேலே மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் தாண்டி வந்துட்டோம். ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. அதுக்கு என்ன பரிகாரமோ அதையும் விட்டுறாதீங்க, செஞ்சுருங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் திருமணம் கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி திருமணம் ஏற்பாடாகி பத்திரிகை கூட அடித்து கூட நின்று போயிருந்தால் நடக்கும். அதே இடத்துல திரும்ப பேசி அவங்களுக்குள்ள பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் செய்யக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. அதே போல் ரொம்ப காலமாக விரும்பி காதல் வயப்பட்டு இருந்தவங்க ஒரு பிரேக்கப் அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதுவும் திரும்ப காதலாக இம்மிடியட்டாக கல்யாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக மலரும். புத்திர பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வலிமை இழந்தா, கெட்டா, நீச்சம் அடைந்தா, அஸ்தமனமானால் வாழ்க்கை துணைக்கு கஷ்டம் வரும். இப்போ மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சபலம் அடையுது, சுபகிரகம். அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்கன்னா கணவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அவருக்கு வேலை கிடைக்கும், சொத்து அவருடைய பூர்வீக சொத்து வராமல் இருந்ததுன்னா வரும். அதே போல் ஒரு கணவனுக்கு இருந்தால் மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த குரு பயிற்சியை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒருத்தர் போகிறார். இன்றைக்கி உணவு என்னது, இந்த மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துட்றேன், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் குரு பார்வை. இப்போ குரு உச்சபலம் பெற்று பார்க்குறாரு. என்னென்னா மிகப்பெரிய தொழிலதிபர் போகிறாரு. இந்த ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்தையே நான் தத்து எடுத்துக்கிறேன், இவங்க லைஃப் டைம் என்ன படிக்கிறாங்களோ எல்லாமே நான் தான். அப்படி குரு உச்ச பார்வைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. அப்படி இவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ கிடைக்கும். ஒரு நோய் தீரவே இல்லை, அதற்கு வைத்தியமே கண்டுபிடிக்கலை, இல்லைன்னா வெளிதேசம் போகணும், நிறைய பொருள் செலவு பண்ணணும், அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதுபோல் எல்லா விஷயங்கள்லையுமே இவங்களுடைய கஷ்டங்கள் விலகப் போகிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, 7ஆம் இடத்துலேருந்து தரப்புறார். யாரோ ஒருவருடைய உதவியின் மூலமாக, ஒருத்தருடைய பார்ட்னர்ஷிப் மூலமாக, ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கறதன் மூலமாக, கட்டுப்படுறதன் மூலமாக இந்த பலனெல்லாம் அடையலாம். அதை உதாசீனப்படுத்தும் போது இந்த பலனை அடையும். நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்னவாக இருக்கிறது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு
அண்ணா சொன்னது கரெக்டு. பிறர் மூலமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. திருமண காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்கு இருக்குது. 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்க, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நம்ம சாமிகிட்ட வேண்டின்னு இருக்கேன் எனக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். பய உணர்வுகள் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு பய உணர்வுகள் வந்து இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ்டான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு வயசு வந்து 30 தான், ஆனால் என்னோடய பாடி கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 மாதிரி இருக்குது. கை கால் வலி, முதுகு வலி, கால் வலி இருந்துட்டுருக்கு. சம்பவம் எனக்கு என்னமோ சார் இன்னும் ஒரு அப்படின்னு யாராவது அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்லிட்டா பயம் வந்துடும். யார் ஐயம் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலமாக மகராசி அன்பர்கள். சினிமா ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கவங்க சூப்பராக இருக்கும். சினிமா நடிகராக இருக்காங்க சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இசை அமைப்பாளராக இருந்துகிட்ருக்கவங்க சூப்பராக இருக்கும். சிங்கிள் பேரண்ட், நாங்கள் தான் சார் குடும்பத்தை வச்சு காப்போம், எல்லோரும் ஏதாவது பேசாத விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு என் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த குழந்தை வளர்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. கணவர் மனைவி இந்த புரிதலுங்கிறது ரொம்ப கடினம். சில பேர் சொல்லுவாங்க 30 வருஷம் எடுக்கும், 10 வருஷம் எடுக்கும். சில பேர் சார் அதெல்லாம் இப்போல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த புரிதல் வர்றது பார்த்திங்களா, இந்த புரிதல் இந்த காலகட்டத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் என் மனைவி ஏன் எனக்கு 9 மணி ஆனால் 10 தடவை கால் பண்ணுறா, விட்ட மாட்டேங்கிற, வெளியிலேயே இருக்க விட மாட்டேங்கிறா, என் கணவர் ஏன் இப்படி ஒரு சந்தேகத்தில் இப்படிலாம் பேசுகிறாரோ, அக்கறையினால் பேசுகிறாங்க. இந்த அதாவது எடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இவங்க சொன்ன 2 பேரும் சொன்ன விஷயம் மற்றவர்கள் மூலமாக, அப்போது இதை 2மே பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், சண்டை வராது. ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட வெளியில் ஜெயிக்கணும்னு நினைங்க. வெளியில் ஜெயிச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே மரியாதை தானாக கிடைக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே அன்பை மட்டும் பகிர்ந்து சண்டை மட்டும் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ மறைக்கிறோம், எப்போ பொய் சொல்கிறோம், இந்த விஷயம் இப்போதைக்கு வரும். 3வது மனுஷன் மூலமாக திருக்கி இதெல்லாம் வீட்டிலலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் அவங்ககிட்டலாம் பகிர்ந்து அப்படியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எனக்கு இதுதான் விஷயம், என்னோடய ஸ்டாண்ட் இதுதான், என்னோடய கஷ்டம் இதுதான் ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த 1 வருஷத்தை அவங்க அனுபவிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க. மன நிறைவு அப்படிங்கிறது முதல்ல இல்லறத்துல தான் இருக்கணும். இல்லறத்துல மன நிறைவு கிடைச்சா போகிற எல்லா இடத்துலையுமே மன நிறைவு இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத அழகாக பதிவிட்டிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்னவாக இருக்கிறது? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 வருஷத்தினுடைய மிகப்பெரிய மன போராட்டத்துக்கு ஒரு பெரிய தெளிவை கடவுள் கொடுப்பாருங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த 8 வருஷத்தில் அதிகப்படியான வலி, போராட்டம், கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே அனுபவிச்சிருப்பாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் மகர ராசிக்கு என்னையா குறவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உதட்டளவில் வெளியில் சிரிச்சுக்கிட்டு படுத்து அழுத நாட்கள் அதிகம். எல்லாம் இருந்தும் நம்ம ஒரு தனிமையிலே வாழ்ந்துட்டோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடாதா, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தானே செஞ்சோம், கடவுள் நமக்கு ஏன் பெரிய வழிகளெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு புண்ணியத்தையே செஞ்சிருந்தாலும் இந்த 7.5 வருஷ சனி என்பது அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். சனியால் பெருசாக கெட்டுட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். சரி எது, தப்பு எது, எது நல்லது, எது கெட்டது, எப்படி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியுன்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தது சனி. கடந்த 1 வருஷம் 6ல் இருந்த குரு இப்போ 7வது இடத்துக்கு வரார். 6ஆம் இடம், நான் எதை பேசினாலும் குற்றவாளி ஆயிடுறேன், எந்த வார்த்தையை சொன்னாலும் கெட்ட பேர் வந்துடுது, நான் நேசிக்கிறவங்க என்னை ஏமாத்துறாங்க, என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாரு, என் மனைவி என்ன வந்து சந்தேகப்படுறா, இப்படிப்பட்ட பல நெருக்கடிகளை அனுபவிச்சவங்களுக்கு உச்சத்தில் வரக்கூடிய குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாரு முதல்ல. அப்போ குரு சந்திர யோகத்தினுடைய அடிப்படையில் அந்த சந்திரன் மீது பதியக்கூடிய குரு பார்வை உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துது. எனக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான்லாம் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எந்த மகர ராசிக்காரர்கள் நினைத்தீர்களோ குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி, மறுமாற்றம், மறுதிருப்பம் வந்தே தீரும். அதுலேயும் குறிப்பாக 3ஆம் இடம் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நேற்று தயங்கிய எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செயல்படுத்துவீங்க. கிட்ட வந்ததெல்லாம் தள்ளி போச்சு, எதுக்கு மேலேயும் பற்று இல்லை, எனக்கு பாசம் கிடையாது, வீட்டில் ஒரு அப்பா அம்மா சொன்னால் கூட சண்டை தான் போடும் மகர ராசி, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லி நிறைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுடைய வழிகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய மருந்து கிடைக்கும். குறிப்பாக திருமண வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். மறுமணத்தை எதிர்பார்த்த மகர ராசிக்கு மறுமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையக்கூடிய
வாழக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதி உச்சமடைகிறதுனால நிறைய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விசா, பாஸ்போர்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் சரியாகும். தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறனுடைய கனவுகள் பலிதமாக மாறும். ஒரே வரியில் சொல்லணும்னா 8 வருஷத்தில் நீங்கள் ஏத்தனை விளக்கு, நீங்கள் கும்பிட்ட சாமி, நீங்கள் பண்ண பூஜை, நீங்கள் பார்த்த ஜோதிடங்கள் அத்தனையும் இனி வரக்கூடிய காலத்திலிருந்து பலிதமாக மாறும். அப்போ ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறது, நல்லதுன்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை இந்த 26ஆம் தேதியிலிருந்து தொடங்குங்க. சத்தியமாக வெற்றி மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக இருக்கிறதுன்றதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம்.